பர்மிட்காக நிப்பாட்டியிருக்காங்க. फिसल रहा है देखिए मेरा नाम है फर्स्ट ஃபேமிலி. இங்கே பாருங்கள் ஐஸு. ஸோ இன்னும் மேலே போக போக வந்து ஐஸ் வந்து அதிகமாகும்னு நினைக்கிறேன். ஸோ ஐஸ் வந்து தொட்டுட்டோங்க. வண்டியை கீழே போட்டேன். வெயிட் स्टैंड डालो उधर ठीक है. இன்னையோட வந்து நம்மளோட லடாக் பயணம் முடியுதுங்க. பிகாஸ் ஹெல்த் இஷ்யூஸ், மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், டயமாக்ஸ்லாம் போட்டு பார்த்தேன், பட் செட் ஆகலை. நம்ம ஊருக்கு வந்து செட் ஆகலை. ஸோ நம்ம இங்கேருந்து ஜஸ்ட்டு இப்போ கார்துங்களா கிளம்புறோம். கார்துங்களா வந்து அவர் அப்படியே போயிடுவார். நான் வந்து திருப்பி ரூமுக்கு வந்து நாளைக்கு ஃப்ளைட்டில் போயிடுவேன். இப்போ நம்ம கிளம்பலாம். கார்துங்களாக்கு ஜஸ்ட் 40 கிலோமீட்டர் காட்டுது. सुबह कल जी सकाना हाथ मकुना मुन करीबन या अल्लाह पाक खैर करे से आज का दिन गुजारते दिए अल्लाह. பாருங்க ரோடு எப்படி இருக்குது பாருங்கள். இது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஃபுல்லாக பெண்டு, அப்படியே கிராஸாக பெண்டு. ஸோ அதுக்கப்புறம் இங்கேயும் போயிட்டு எவ்வளோ பெண்டுங்க இருக்குது பாருங்கள் ஃபேமிலி. இவ்வளோ பெண்டு அடித்து அப்படியே சரியான பெண்டு அடித்து அதுக்கப்புறம் தான் கார்துங்களா வருதுங்க. பர்மிட்காக நிப்பாட்டியிருக்காங்க. फिसल रहा है लेकिन मेरा नाम है फर्स्ट. எப்படி இருக்கு பாருங்க ஃபேமிலி ரோடு. ஸோ ரோடு வந்து சரியான மோசமாக இருக்குது. ஒரு கல் வருதா, கல்லில் ஏற்றினோன்னா அப்படியே வலிக்கிடுது ஃபேமிலி. ரோடே இல்லைங்க. 17,000 அடிங்க. என்னோடய கண்ணாடி முன்னாடி வச்சுருந்தேன், பள்ளத்தில் எங்கேயோ ஊந்துச்சுன்னு தெரியல. விழாமல் எப்படி இருந்தாலும் வந்து வண்டியை வந்து காப்பாற்றிடணும். நானும் வேகமாக ஓட்ட மாட்டேங்க ஃபேமிலி. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கம்மி ஸ்லோவாக தான் ஓட்டுவேங்க. இங்கே பாருங்க அப்படியே ஏறுது. மேலே வந்து பனி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி 2 நாளைக்கு முன்னாடி நான் பார்த்தேன் பனி இருக்க மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. எவ்வளோ டஸ்ட்டு பாருங்கள். கையெல்லாம் வலிக்குது ஃபேமிலி. ஏஞ்சி நிற்கலாமா? ரோடே இல்லைங்க. திடீர்னு மண் சரிவு ஆகுதுங்க. ஸோ இது முன்னாடி வந்து ஒரு சின்ன கல் வந்து விழுந்துது. இதுவே பெரிய கல் இருந்துச்சுன்னா என்ன ஆகிருக்கும் பா. இதே ரோடு நான் திரும்பி வந்து ரூமில் வந்து செக் அவுட் பண்ணணும். ஸோ ஃப்ளைட் டிக்கெட் போட்டாச்சு. சரியான குளிருங்க. குளிர் அப்படி ஒரு குளிர் மேலே. நான் வந்து ரைடிங் ஜாக்கெட் போட்டிருக்கதால இங்கே பாருங்க இதெல்லாம் ஊந்தா என்ன ஆகுறது. சவுண்ட் வருதுன்னு பார்த்தா மட்காடு உடஞ்சிருக்குங்க ஃபேமிலி. இன்னும் 18 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ போவோம், போயிட்டு திருப்பி வரணும்ல.
மட்காடு தான் உடஞ்சிருக்கு. இதுக்கு மேலே அவ்வளோ பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஏன்னா பனி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். எதுக்கு நிற்கிறாங்கன்னு தெரியல. இந்த மேலே பனி அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்ட்ரி போட சொல்லியிருக்காங்க வந்து. அவ்வளோதான். இப்படி போயிட்டு இன்னும் ஜஸ்ட்டு 14 கிலோமீட்டர் தான். ஆனால் தூரத்தில் வந்து பனி இருக்குது. ஸோ கையெலாம் வந்து சில்லுன்னு ஆகுதுங்க ஃபேமிலி. இப்போ இறங்குறது தான் யோசிக்கணும், எப்படா இறங்க போகிறேன்னு சொல்லிட்டு சுத்தமாக எனக்கு ஐடியாவே இல்லைங்க. ஸோ ஏதோ ஒன்று நான் வந்து இது பண்ணிட்டேன். ஃபேமிலி இங்கே பாருங்களேன், இன்னும் வந்து எல்லாமே எப்படி இருக்குது பாருங்கள். ஐஸு க்ளவுஸை கழட்ட முடியலங்க, அவ்வளவு குளிராக இருக்குங்க. ஸோ ப்ரீத்திங் இஷ்யூ இருக்குது. 17,000 அடி இல்லைங்கய்யா, கடல் மட்டத்துலேருந்து 17,000 அடி ஃபேமிலி. ஸோ அதனால் வந்து இது பாருங்கள் ஃபுல்லாக கிளேஷியர் இப்படி இருக்குது. இன்னும் கார்துங்களாவில் வந்து ஃபுல்லாக பண்ணியிருக்கோங்க ஃபேமிலி. இங்கே பாருங்கள் ஐஸு. ஸோ இன்னும் மேலே போக போக வந்து ஐஸ் வந்து அதிகமாகும்னு நினைக்கிறேன். ஸோ ஐஸை வந்து தொட்டுட்டோங்க. அடிச்சேந்து எடுத்தா மண்ணா வருது. சரி ஃபைனலாக வந்து கார்துங்களா வந்துட்டோம். 17,000 ஃபேமிலி. ரோடு வந்து சரியான பெண்டு, ஆஃப் ரோடில் வீடியோவே எடுக்க முடியல. ஸோ டவரும் இல்லை. சரி இப்போ தான் டவர் வந்தது, ஃபோனில் வேறு சார்ஜ் இல்லை. ஸோ இன்னும் வந்து நம்மளோட ரூம் வந்து இன்னும் 7 கிலோமீட்டர் இருக்குது. செம்ம ஆஃப் ரோடிங்க ஃபேமிலி. வண்டியை கீழே போட்டேன். வெயிட் ஸ்டாண்ட் அலோவ் தேர். ठीक है. The next day. ஃபேமிலி இங்கே பாருங்களேன், என் வாழ்க்கையில் முதல்ல வந்து ஆப்பிள் மரத்தை வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். இங்கே கிட்ட போகிறேன். இங்கே பாருங்கள் ஆப்பிள் தொங்குது பாருங்கள். இதை பறித்து சாப்பிட்லாமா கேட்டோம். ஓகே சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணுறேன். ஃபேமிலி லே மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து நேற்று வந்து மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் வந்து ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கினோம். ஸோ அதுக்கப்புறம் பாடி லோஷன் ஒன்று வாங்கியிருக்கோம். இங்கே ஒயிட்டாக ஆகிடுது. ஸோ அதனால் லே மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து கூட்டம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க. பட் ஆனால் வந்து என்ன வெயில் அடிக்குது, அடிக்கிற வெயிலுக்கு ஸ்வெட்டர் போட்டதும் சுற்றுறோம் பாருங்கள். அப்போ நான் ஸோ எவ்வளோ பெருசாக இருக்குது என்னடான்னு பார்த்தா வந்து ஜாமியா மசூதி ஃபேமிலி. எதுக்கு கீழே கொஞ்சம் நேரம் ஜஸ்ட் மிஸ்ஸு சாவி கீழே ஊந்துருக்கும். இதுக்குள்ளே ஊந்துருந்துச்சுன்னா சத்தியமாக சாவி எடுத்துருக்க முடியாது. ஸோ எவ்வளோ பெரிய மசூதி பாருங்கள். இந்த குளிருக்கு எல்லோரும் வந்து வின்டர் ஜாக்கெட் வந்து போட்டிருக்காங்க ஃபேமிலி. ஸோ அதான் ரொம்ப கொஞ்சம் ஸ்டெயின் கொடுத்த நேரம் தான் வந்து மூச்சு வாங்குது. இப்போ பாருங்கள் மார்க்கெட் இன்னும் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. உள்ளே வந்து பைக்ஸ் எதுவுமே வந்து அலௌடு இல்லைங்க. ஸோ இங்கே ஒரு மசூதி இருக்குது, இங்கே ஒரு மசூதி இருக்குங்க ஃபேமிலி. ஸோ அதான் சாப்பாடு கடைக்கு போகலான்னு பார்த்தா இங்கே பாருங்கள் ஷூ எல்லாமே வந்து குளிருக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே வந்து விற்கிறாங்க.
அப்படியே பாருங்கள், நானும் அப்படியே வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஒன்றுனா என்னென்ன இருக்குன்னு. இப்போ என் வண்டி வந்து இங்கேருந்து பார்சல் பண்ணணும். ஸோ பார்க்கலாம் எப்படின்னு.